வரும்போது குடிச்சுதான் வருவேன் நினைக்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிமணி பேக் எல்லாம் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா பேக்கிங் வீடியோஸ். ஒரு ட்ரிப்பு போறோம், கேர்ள்ஸ் ட்ரிப் போறோம். ஸோ அதுக்காக வந்து பேக் பண்ண போறேன். எப்பயுமே வந்து ட்ராலி அந்த மாதிரிலாம் எடுக்காம இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி டிராவல் பேக்ல வந்து பேக் பண்ண போறேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். என்னென்ன எசென்ஷியல் தேவைப்படும், எது முக்கியமாக எடுத்துக்கணும், எதாவது எடுத்துக்க கூடாது, எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். மெயின் திங், நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறோம், ஷூஸ் எப்படி வைக்க போகிறோம், அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுச்சில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வந்து தனியாக பவுச்சில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு அந்த மாதிரி டேப்லெட், இல்லை நீங்கள் பேசிக் ஏதாவது டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து தனியாக ஒரு பவுச் போட்டு வச்சுக்கோங்க. சேஃப்டிக்கு வந்து ஒரு மாஸ்க்கும் வந்து வச்சுக்கிறது நல்லது. இப்போதைக்கு எடுத்துருக்க பவுச், இந்த 2 பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுச்சில் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. டெய்லி எசென்ஷியல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ், கண்ணாடி, ப்ரஷ், அதெல்லாம் வந்து பாத்ரூம் எசென்ஷியல்லாம் வந்து இதில் இருக்குது. மேக்கப் திங்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து கேர்ள்ஸ்க்கு மெயின் திங். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் பின், ஸ்லைட் பின், சேஃப்டி பின் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயரிங்ஸ் மட்டும் இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருங்க. ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே ஃப்ரண்ட்ல ஃபுல்லுமே வந்து நான் எப்படி மடிக்கணும்ன்ட்டு வந்து மடித்து லைனாக வச்சுருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி நான் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி தான் வந்துட்டு மடிக்கணும். இப்படி மடித்து வந்து நம்ம இதை ரொட்டேட் பண்ணி வச்சா தான் பேக்கில் இடம் பற்றும். அதுக்கப்புறம் மெயின் திங் வந்து ஷூ. ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஷூவும் கண்டிப்பாக வேணும். ட்ரக்கிங் அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக நல்ல கிரிப்பான ஷூஸ் வந்து ரொம்ப மெயின். ஸோ அந்த ஷூ நம்ம இப்போ போட்டுட்டு போகும்போது நம்ம கிராக்ஸோ இல்லை நார்மல் ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு போனோம்னா நம்ம ஷூ வந்து ஒன்று பேக்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு நார்மல் ஸ்லிப்பரும் வேணும், ஒரு ஷூவும் வேணும். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 செட்டாவது உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை செட்டு ஷூ எடுத்துக்கிறீங்களோ அத்தனை செட்டு ஷாக்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து வெறும் 3 days ட்ரிப்புன்றனால வந்துட்டு ஒரு ஷூ அண்ட் தென் ஒரு ஃப்ளாட்ஸ் மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். தென் அதுக்கேற்ற மாதிரி 2 சாக்ஸும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த சாக்ஸ் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எப்படி ட்ரெஸ்ஸை ரொட்டேட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இந்த சாக்ஸ் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வந்து நீங்கள் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் அலைன்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே வைக்க போகிறேன். ஸோ இந்த பேக் இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்னோட ட்ரெஸ் இதெல்லாம் வைக்க போகிறேன். இங்கே வந்து கீழே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஷூ வைக்கலாம். இது வந்து தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஷூஸ் வச்சுட்டு இந்த பார்ட்டில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்க போகிறேன். அண்ட் தென் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த பவுச்சில் வந்துட்டு என்னோட மேக்கப் திங்ஸு அதெல்லாம் வைக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஜிப் இருக்குது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டிஷ்யூ பேப்பரு, ஃபேஸ் வாஷு, அர்ஜென்ட்டாக நம்ம எடுக்கிற பொருள், அடிக்கடி ட்ராவலிங்கில் எடுக்கிற திங்ஸ் வந்து மட்டும் நம்ம இந்த மேலே ஒரு குட்டி பவுச் இருக்கும், அங்கே மட்டும் வந்து நம்ம ட்ராவலிங் டைமில் எடுக்க வேண்டியதை மட்டும் நம்ம இங்கே வைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே வச்சு செட் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம் வந்து இந்த மாதிரி கவர். ஆக்சுவலி இந்த மாதிரி கவர் வந்து 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேரி பேக் மாதிரி 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் போகும்போது சப்போஸ் ஃபால்ஸில் நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் நம்ம ஈரத்துணியை வைக்கிறதுக்கு வந்துட்டு கவர் தேவை. ஸோ அதனால் கவரும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேக், பேப்பர் பேக் எதுக்குன்னா வந்து சப்போஸ் ட்ராவலிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் வரவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்னா அதுக்கேற்ற டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் மெயினாக ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உடம்பு தான் வந்து மெயின். நம்மளுக்கு ஹெல்த் வந்து ஃபஸ்ட்டு. அதனால் ஹெல்த்துக்கு தேவையான எல்லாமே இந்த மெடிக்கல் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அதை தான் ஆட் பண்ணோம், அதுக்கு அடுத்து தான் ட்ரெஸ்ஸு எல்லாமே. ஸோ கவர் வந்து ரொம்ப முக்கியம். கவர் வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் பிளாஸ்டிக் பேக் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் பேக், சப்போஸ் பேப்பர் பேக் தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பேக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேக்கில் வந்து நான் எதுக்கு இதை தனியாக போட்டு வச்சுருக்கேன், என்னோட இன்னர் மட்டும் இதில் இருக்குது, என்னோட இன்னர்ஸ் மட்டும் இதில் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து எங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸு ஷூக்கு வந்து நான் தனியாக ஒரு கவர் போட்டு ஷூவில் வைக்கிறதுக்காக இந்த ஷூக்கு ஒரு கவரு, அண்ட் தென் இன்னருக்கு மட்டும் தனியாக ஒரு பேக்கில் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும், தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றுனா அப்படி உங்களுக்கு தான் ஞாபகம் இல்லை, நீங்கள் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு தேவை அப்படின்னு நீங்கள் ஒரு 2 daysக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்க இடத்துல வந்து இருக்கிறதா நல்லது.
ஏன்னா அப்போ தான் டக்குன்னு எடுக்க முடியும். ஓகே, அதை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷூஸையும் வந்து வச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே கிளிப் போட்டுக்கலாம். கிளிப்பு போட்டுட்டு என்ன லக்கி கத்திட்டே இருக்கான். பேக் பண்ணுறது தூக்க நினைச்சா எனக்கு கொஞ்சம் கபாலம் கலங்கிடும் போல இருக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேப்பர்ஸ் அதெல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸையும் வந்து 2 எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இந்த பேப்பர்ஸையும் வந்து மடித்து இந்த ஃப்ரண்ட் ஜிப்பிங் நமக்கு இடம் காலியாக இருக்குல்ல, இங்கே வந்து நான் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலி பண்ண இடத்துக்குள்ள டிஷ்யூ ஒரு 2 செட்டு டிஷ்யூ, ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்ஸ். இது வந்து ட்ராவலிங் டைமில் நமக்கு அந்த மாதிரி விக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தேவைப்படும், எனக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பொருள்லாம் நான் இதில் போட்டுப்பேன் அடிக்கடி எடுக்கிறதுக்கு. ஸோ போட்டுட்டு இங்கே வந்து ஒரு கிளிப் அடிக்கணும். அதெல்லாம் தூக்கிட்டு போகிறத நினச்சதா உங்களுக்கு வேணா எங்கெல்லாம் லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே 2 வாட்டர் பாட்டிலும் வைக்கலாம். ஓகே, நம்ம போகும்போது வந்து நம்ம சாப்பாடு தனியாக தான் எடுத்துகிட்டு போக முடியுது. ஒன்லி ட்ராவலிங்க்கு வந்து நம்ம நடக்கிறோம் போது இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராலியை வந்துட்டு நம்ம தூக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது வந்து தூக்கிறதுக்கு வந்து இந்த முதுகில் சுமக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் பேக் எடுத்துகிட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.